ப்ராடக்ட்டுக்கான காசை பே பண்ணிவிட்டு பட் ப்ராடக்ட் உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்து பெங்களூர்லேருந்து நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு செயின் ஒன்று மெடாஸ் செயின் சொல்லிட்டு ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். அந்த செயின் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஃபெப் 9 வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஃபெப் 10 வந்து நெக்ஸ்ட் டேவே கொரியர் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸும் அனுப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் அப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க இன்னும் வரலை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எனக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம அனுப்புனா ஒரு 1 டே இல்லைனா 2 டேஸில் கிடச்சிரும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 3 டேஸ் அவ்வளோதான். ரொம்ப டிலேலாம் ஆகாது. சரி என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு விசாரித்து பார்த்தா பெங்களூரில் தான் இருக்குது. பட் வந்துட்டு பின்கோடு வந்து ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்களா, ஒரு தப்பால் ப்ராடக்ட்டே வந்துட்டு கிடைக்காம போயிடும். இப்போ அவங்க 1 வீக் ஆக்குனாங்களா, இதுவே வந்து ரொம்ப இன்னும் டேஸ் ஆச்சு அப்படின்னா பார்சலே கிடைக்காது, இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஸோ உங்களுக்கும் லாஸ் ஆகும், எனக்கும் லாஸ் ஆகும், அந்த மாதிரி நிறையா நடக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இந்த பின்கோடு, ஃபோன் நம்பர்லாம், அட்ரஸ் எல்லாம் கொடுக்கும்போது 1 டைம்க்கு 2 டைம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கொடுங்க. இல்லைனா இந்த மாதிரி தான் ஆயிரும். இன்னும் அவங்களுக்கு கிடச்சிச்சா என்னன்னு கூட தெரியல, வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் ரிப்ளை பண்ணல அவங்க. ஓகே, இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கிஃப்ட் பேக் மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்களோட கசினுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு ஃபெப் 21 பர்த்டே. அந்த அன்னைக்கு என்னால் வீடியோ போட முடியல. ஸோ ஒரு லூப் ஆஃப் லவ் பிரேஸ்லெட்டும் லூப் ஆஃப் லவ் செயினும் வந்து வாங்கியிருந்தாங்க. ரெண்டுமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர். ஆக்சுவலாக இவங்க ஆர்டர் பண்ணப்போ வந்து நான் ஊரில் இல்லை. ஸோ கிஃப்ட் பேக் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை சிஸ், ஃபெப் 21 தான் பர்த்டே, அதுக்குள்ளே கொடுத்தா ஓகேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வாங்கியிருந்தாங்க. இவங்களுக்கு பர்த்டே அன்னைக்கு வீடியோ போட முடியல, ரொம்ப சாரி. ஹேர்க்லாவும் கிஃப்டாக பேக் பண்ணி சென்ட் பண்ணிட்டேன். நீங்களும் ஜுவல்லரி ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அஃபி கிரியேஷன் இன்ஸ்டாகிராம் பேஜ் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஸ்டோரி ஹைலைட்ஸில் ப்ரைஸோட நிறையா கலெக்ஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.